வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM பாட்காஸ்ட் சேனல் brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரெட்டிப்பட்டி நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். பிறந்திருக்கும் இந்த புதிய நாள் இல்லத்தில் இன்பமும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் பெருகும் நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். நேசம் கொண்ட அறிவலை நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த காலை வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரோன் காடுகளோட வளர்ப்பில் இந்த ட்ரோன்களின் பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்க முடியாத கோணம், யோசிக்க முடியாத காட்சி, நவீன கண்கள் தான் இந்த ட்ரோன் கேமரா. சினிமா காட்சிகளில் மட்டுமே பார்க்க முடிஞ்ச இந்த ட்ரோன் கேமரா மெல்ல மெல்ல நகர்ந்து கல்யாண நிகழ்ச்சிகளில் கண்களை காட்டுச்சு. இன்னைக்கு அதையும் தாண்டி போராட்ட களத்திற்கே வந்து சேர்ந்துருக்கு. காவல்துறை கண்களுக்கு தெரியாதது கூட இன்னைக்கு கேமராவோட கண்களுக்கு ஈஸியாக ஆக்கப்பட்டுருது. ஒரு பெரிய சைஸ் வண்டினை போல சத்தம் போட்டுட்டு பறக்கக்கூடிய இந்த ட்ரோன் கேமரா பல களங்களில் உதவ ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக பாதுகாப்பு பயன்பாட்டில் ட்ரோனோட பங்கு ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். உள்ளூர் போலீஸ் முதல் எல்லையில் காவல் காக்கும் இந்திய இராணுவம் வரை இந்த ட்ரோன் கேமராவை பயன்படுத்திட்டு வராங்க. பல வகைகளில் கிடைக்கக்கூடிய ட்ரோன் பறக்கும் நேரம், பறக்கும் தூரம், கேமராவின் தரம் இதை பொறுத்து தான் மாறுபடுது. குறிப்பாக பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ட்ரோன் அதிக நேரம் நீண்ட தூரம் பறக்கக்கூடியதாக இருக்குது. ஆட்கள் நுழைய முடியாத மலைப்பகுதிகள், காட்டுப்பகுதிகள் என இக்கட்டான இடத்துலலாம் இந்த ட்ரோன் பறந்துட்டு போய் மூணாவது கண்ணாக இருக்குது. லைவாக நாம் இருக்கிற இடத்துலேருந்தே வானிலிருந்து பார்க்கக்கூடிய வசதியை கொடுக்கறனால இந்த ட்ரோன் கேமரா மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகவே பார்க்கப்படுது. 10,000 பல லட்சம் ரூபாய் வரை சந்தையில் கிடைக்கிற இந்த ட்ரோன் கேமராவை பலரும் வாங்கி அவங்க பிடிச்ச ஊரில் இதுவரைக்கும் பார்த்துராத கோணத்தில் படம் பிடித்து ரசிச்சுட்டு வராங்க. திருமணங்கள், சுற்றுலா, திரைப்பட காட்சிகள், திருவிழாக்கள், பேரிடர்கள், போராட்டங்கள், பாதுகாப்பு என பலவற்றுக்கும் பயன்படக்கூடிய இந்த ட்ரோன் கேமரா கழுகு பார்வையில் நம்ம கண்களுக்கு புதிய கோணத்தில் காட்சி காட்டுது. இந்த ட்ரோன் காடுகள் வளர்ப்புலேயும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பல காரணங்களால் காடுகள் அழிந்து போகின்றன. குறிப்பாக காட்டுத்தீ. அதன் பின்னர் மீண்டும் பசுமை பூத்து செழிக்க பல ஆண்டுகள் ஆகுது. இதனால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ரொம்பவே அதிகம். மழை பொழிவு குறைந்து போவதற்கு காட்டுத்தீயும் ஒரு காரணம். மறுபடியும் மரங்கள் பூத்து செழிக்க பல ஆண்டுகள் ஆகுது. ஆனால் இனி அப்படி இல்லை. மீண்டும் காடுகளை வளர்த்தாக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தில் தான் ட்ரோன் சீட் என்ற அமெரிக்க நிறுவனம் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுட்டு வராங்க. இவங்களுக்கு சமீபத்தில் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது இவர்கள் எடை கூடுதலான ட்ரோன்களை காட்டுப்பகுதியில் பயன்படுத்துவதற்கு அனுமதி. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுத்தீ ஓய்ந்து வான்வெளி தெளிவானதுக்கப்புறம் ட்ரோன் சீட் நிறுவனம் இந்த காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க. முதல்ல தங்களது ஆளில்லா விமானங்களான ட்ரோன்கள் மூலம் அந்த பகுதி முழுவதையும் படம் பிடிக்கிறாங்க. லிடார் மற்றும் மல்டி ஸ்பெக்ட்ரம் கேமரா மூலமாக எடுக்கக்கூடிய படங்களில் இருந்து பல விவரங்களை சேகரிக்கிறாங்க. இதற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அதாவது எங்கே விதைப்பைகளை போட்டால் உடனே முளைவிடும் என்பது கணிக்கப்படுது. மண்ணில் ஈரப்பதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இது கணிச்சு கொடுக்குது. மலைகள், ரோடுகள் இல்லாத இடத்துல, காட்டுத்தீயால் பாதிக்கப்படாத பகுதிகள், இந்த இடங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறமா 5 ட்ரோன்கள் மூலமாக விதைப்பைகளை அடக்கிய பெட்டியை அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு ட்ரோன் ஒரு நாளில் 2.8 ஏக்கர் வரைக்கும் விதைப்பைகளை தூவுமா. ஒரு ட்ரோன் 8 to 18 நிமிடங்கள் வரை மட்டுமே பறக்க முடியும். அப்படிங்கிறனால விரைவாக அதோட தரைத்தளத்திற்கு வந்து சேர்ந்துருது. உடனே அதில் இருக்கக்கூடிய பேட்டரியை மாற்றி மீண்டும் விதைப்பை அடங்கிய பெட்டி ட்ரோனோட பொறுத்துறாங்க. இது மறுபடியும் பறந்து போய் எங்கே உடனே முளைவிடுவதற்கான வாய்ப்புள்ள பகுதியோ அங்கே போய் விதைப்பைகளை தூவிட்டு வந்துடுது. இந்த விதைப்பையில் 4 முதல் 6 விதைகளும் உரமும் இயற்கையான பூச்சிக்கொல்லி, தண்ணீரை இழுத்து கொள்ளக்கூடிய நார் சத்துள்ள பகுதிகளும் அதில் அடங்கியிருக்கும். ஈரப்பதம் உள்ள பூமியில் விழும் விதைப்பைகள் மெல்ல மெல்ல மண்ணில் வேரூன்றி தளிர்விட ஆரம்பிக்கும். ட்ரோன் சீட் என்ற இந்த நிறுவனம் இந்த ஆண்டு மட்டும் வட கலிஃபோர்னியாவில் உள்ள 10 லட்சம் ஏக்கரிலும், ஒரேகான் பகுதியில் 1.25 லட்சம் ஏக்கரிலும் இது போன்ற விதைகளை தூவி சாதனை புரிஞ்சிருக்கு. அடுத்த 2 ஆண்டுகளில் இப்பகுதியில் பசுமை பூத்து குலுங்கும் அப்படின்னு இந்த நிறுவனம் நம்புகிறாங்க. இந்த ட்ரோன்களோட பங்கு வனவிலங்குகளின் கண்காணிப்புக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது.
புலி போன்ற விலங்குகளின் எண்ணிக்கையை கணக்கிடுறதுக்காகவும், சிவப்பு பாண்டா மற்றும் பனிசிறுத்தை போன்ற பல மழுப்பலான கூச்சு சுபாவமுள்ள விலங்குகளை இரவில் கண்காணிப்பதற்கும் இது பயன்படுத்தப்படுது. ட்ரோன் கேமராவை யார் வேண்டுமானாலும் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னாலுமே இதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசின் முக்கிய இடங்கள், முக்கிய வழிபாட்டு தளங்கள், தலைவர்களின் சந்திப்பு போன்ற நேரங்களில் கேமராவை பறக்க விடுறதுக்கு போலீஸ் தடை விதிச்சிருக்காங்க. பறந்து கொண்டே கேமராவை தாங்கும் ட்ரோன் கான்செப்டில் ஆம்புலன்ஸ் தயாரிப்பு, உரம் தெளித்தல் போன்ற முயற்சிகளும் நடைபெற்றுட்டு வருது. உபர் போன்ற நிறுவனங்கள் ட்ரோன் மூலமாக உணவை டெலிவரி செய்யக்கூடிய முயற்சியில் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டே கையில் ரிமோட் உதவியுடன் இந்த உலகத்தை கண்காணிக்கும் நிலைக்கு ட்ரோன் கேமரா தொடக்க புள்ளியாகிருச்சு. இனி எதிர்வரும் காலங்களில் இன்னும் மேம்பட்டு ஏராளமான வசதிகளை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு புதிய சுவாரஸ்யமான தகவல்களோடு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கல்பனா. நன்றி.